பெங்களூரு மழை பெஞ்சு ஓய்ஞ்ச ஒரு சில்லுன்ற மாலை நேரம். வெளியே வண்டி சத்தம், அவசர அவசரமா ஓடுற மக்கள். ஆனா இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த நகரத்தோட ஒரு ஓரத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துல ஒரு விசித்திரமான நெஞ்சு அடைக்கிற அமைதி. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு வெறும் தகவல் கிடையாது, நம்மள பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்கிற இல்ல நடக்க போற ஒரு நிஜ கதை. அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கதைகளை கேட்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது ஸ்டோரிவர்ஸ் நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அப்பா, அம்மா, உங்களை நான் எப்பவுமே கைவிட மாட்டேன். இப்படி மழலை மாறாத குரல்ல ஒரு குழந்தை சொல்லும்போது அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அவங்க படுற கஷ்டம், வலி எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துல பனி மாதிரி உருகிடும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான அன்போட ஆரம்பம் அது. ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? அதே குழந்தை வளர்ந்து பெரியவனான பிறகு ஒரு நாள் தன்னோட பெற்றோரையே ஒரு முதியோர் இல்லத்தோட வாசல்ல அனாதையா விட்டுட்டு திரும்பி போனா என்ன ஆகும்? அந்த நிமிஷம் அந்த ரெண்டு இதயங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? அவங்க கட்டி எழுப்பின உலகம் எப்படி சுக்குநூறா உடைஞ்சிருக்கும்? நினைச்சு பார்க்கும்போதே நெஞ்சம் பதப்பதைக்குது இல்ல? சரி, இந்த கதைக்கு உள்ள நம்ம கொஞ்சம் ஆழமா போவோம். ராமமூர்த்தி, மீனாட்சி இவங்க ரெண்டு பேரோட அந்த அமைதியான நடுத்தர வர்க்க வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம். இவங்க வாழ்க்கையில செஞ்ச சின்ன சின்ன தியாகங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தனக்கு ஒரு புது சட்டை வாங்கணும்னு அப்பாவுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனா பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமேனு சொல்லி அந்த ஆசை அப்படியே அமைதியா கடந்து போயிடுவாரு. அம்மா மீனாட்சி அந்த வீட்டுக்கே ஒரு நடமாடும் தெய்வம்னு சொல்லலாம். தன் பையன் பசியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பிடாம பட்னியா இருந்த நாட்கள் எத்தனையோ. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு வந்தப்போ கழுத்துல இருந்த தாலி கொடியை தவிர மத்த எல்லா நகைகளையும் தயங்காம வித்திருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட இந்த தியாகங்களை அவங்க பெருமையா வெளியில சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா உண்மையான பெத்தவங்களுக்கு தன் பிள்ளைக்காக எதை இழக்கிறதும் ஒரு பாரமா தெரியாதுங்க. அது வெறும் அன்பு மட்டும்தான். இந்த முரண்பாட்டை நீங்க கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். ஒரு பக்கம் அரவிந்துக்கு சின்ன வயசுல காய்ச்சல் வந்தப்போ ராத்திரி தூங்காம அவன் தலையணைக்கு பக்கத்திலே கண் விழிச்சு உட்கார்ந்திருந்த அந்த நாட்கள். இன்னொரு பக்கம் பல வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு அதே பெத்தவங்க ஒரு முதியோர் இல்லத்துல யாருமே இல்லாத தனிமையில ஒருத்தர் பார்த்துட்டு தூக்கம் இல்லாம, வார்த்தைகள் இல்லாம மௌனமா கழிக்கிற இரவுகள். யோசிச்சு பாருங்க, தங்களுடைய முழு இளமையையும் ஒரு உயிருக்காக அர்ப்பணித்தவங்களுக்கு கடைசியில மிஞ்சினது இந்த உரைய வைக்கிற தனிமை மட்டும்தான். அடுத்ததா அவங்க வாழ்க்கையில விழுந்த அந்த கண்ணுக்கு தெரியாத விரிசல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அரவிந்தோட கல்யாணம் ராமமூர்த்தியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவழைச்சது உண்மைதான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விரிசல் மெதுவா ஆரம்பமாச்சு. கல்யாணம் முடிஞ்ச மாசம்லாம் ரொம்ப நல்லா தான் போச்சு. ஆனால் ஒரு 6 மாதம் ஆக ஆக சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சது. சமையல் எப்படி இருக்குது, வீட்டு பழக்க வழக்கங்கள் என்ன, இப்படி மாமியார் மருமகளுக்கு இடையில ஒத்து போகாத ரொம்ப சாதாரண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சண்டைகளாக மாற ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் கடக்கும்போது அந்த வீட்டில் பேச்சுவார்த்தைகள் குறைய ஆரம்பிச்சது. அமைதியான ஆனால் ரொம்ப இறுக்கமான இரவுகள் தொடர்ந்தது. எப்படி ஒரு சின்ன விரிசல் ஒரு வாழ்நாள் அன்பையே மொத்தமாக உடைச்சு சரியா 2 வருஷத்தில் அரவிந்த ஒரு கொடூரமான முடிவுக்கு தள்ளுச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப துயரமான விஷயம். வீட்டுல இவ்வளவு சண்டைகள் நடந்தப்போ கூட ராமமூர்த்தியும் மீனாட்சியும் ஒரு நாளும் கூட எதிர்த்து பேசல. அந்த இருட்டறையில அவங்க ரெண்டு பேரும் அமைதியா அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. நம்ம காரணமா நம்ம பையன் வாழ்க்கை கஷ்டப்படக்கூடாது. அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய தியாகம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. தன் மகன் எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பழிகள், வலிகள் எல்லாத்தையும் தங்களுக்குள்ளேயே சத்தம் இல்லாம புதைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டுல எல்லாவற்றையும் மாத்தி போட்ட அந்த கொடூரமான முடிவு எடுக்கப்பட்டது. அந்த மனதை உழுக்கிற தனிமையான பயணம் ஆரம்பமாச்சு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய நெஞ்ச பிசைற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன சூட்கேஸ், அதுக்குள்ள சில பழைய துணிகள், அப்புறம் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் முழுசும் உழைச்சி ரத்தத்தை வியர்வையா சிந்தி ஒரு வீட்டை கட்டி ஒரு மகனை ஆளாக்கி கடைசியில அவனோட வாழ்நாள் சேமிப்பா அவன் கையில மிஞ்சினது இந்த ஒரு சின்ன சூட்கேஸ் மட்டும்தாங்க. கார் மெதுவா அந்த முதியோர் இல்லத்தை போய் அடைஞ்சுது. அரவிந்த் தயங்கி சொன்னா, அப்பா இங்க உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ராமமூர்த்தி அமைதியா தலையாட்டினாரு. ஆனா அவர் கண்கள் தன் மகனோட முகத்தை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகவே இல்லை. எங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல நினைச்ச அந்த உதடுகள் தன் மகனுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாதுன்னு இறுக்கமா மூடிக்குச்சு. அரவிந்த் கார்ல ஏறி கிளம்புனப்போ மீனாட்சியோட கண்கள் மட்டும் அந்த கார் பார்வைக்கு மறையிற வரைக்கும் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்கணும். அந்த முதியோர் இல்லத்துல சாப்பாடு, மருந்துன்னு பௌதிக தேவைகள் எல்லாம் கிடைச்சாலும் அவங்க ஆத்மா அன்புக்கு ஏங்கி பசியால வாடிச்சு. ஒவ்வொரு நாளும் வாசல்ல யாராவது நடந்து போற சத்தம் கேட்டா போதும், நம்ம பையனா இருப்பானோ அப்படின்னு அந்த வயசான கண்கள் ரொம்ப பரிதாபமா ஏங்கும். எங்கேயாவது ஃபோன் ரிங்கானா முகத்துல ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த நம்பிக்கை ஏமாற்றத்துல தான் முடிஞ்சது. நாட்கள் போக போக அந்த ஏமாற்றம் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா உசுரோட கொள்ள ஆரம்பிச்சது. அவங்க பேசுறது குறைஞ்சது, சாப்பிட்றது குறைஞ்சது. அந்த நீளமான காலியான தாழ்வாரத்துல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முற்றிலுமா உதண்ட இதயங்களோட மௌனமா உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு இருண்ட மழை ராத்திரி முதியோர் இல்ல ஊழியர்கள் ராமமூர்த்தியோட அறக்கதவை திறந்து உள்ள போய் பார்த்தப்போ அங்கே ஒருத்தர் கையை ஒருத்தர் இறுக்கமா பிடிச்சபடி 2 பேருமே உயிரின்றி கிடந்தாங்க. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். உண்மையிலேயே பெற்றோர்கள் சுமையா? ஒரு குழந்தை தவழ்ந்து நடக்க கத்துக்க பல வருஷங்கள் தங்களுடைய தூக்கத்தையும் ஆசைகளையும் எந்த மறுப்பும் இல்லாம தியாகம் பண்றாங்க. ஆனா அதே பெத்தவங்க வயசான பிறகு கை கால்கள் நடுங்கும் போது அவங்க கூட ஒரு சில வருஷங்கள் வாழ்வது ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய பாரமா மாறுது? கண்டிப்பா நம்ம மனசாட்சியை உழுக்கிற கேள்வி இது.
0 0 இது சாதாரண நம்பர் இல்லைங்க. அந்த முதியோர் இல்லத்துல இருந்தவங்க சொன்ன ஆச்சரியமான தகவல் இது. தங்களை அனாதையா இப்படி நடுத்தெருவுல விட்டுட்டு போன அந்த மகனை பத்தி ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட ராமமூர்த்தியோ மீனாட்சியோ தப்பா பேசவே இல்லையா. 0 டைம்ஸ். அதுதாங்க பெத்தவங்களோட அன்பு. பெற்றோருக்கு வயசாகலாம், ஆனா அவங்க பாசம் ஒருபோதும் வயசாகாதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி நமக்கு வேணும்? இதுக்கெல்லாம் மேல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம பார்த்தே ஆகணும். அவங்க உடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடிதம் இருந்துச்சு. கை நடுக்கத்தோட எழுதப்பட்ட அந்த கடிதத்துல இருந்த கடைசி வரி என்ன தெரியுமா? எங்கள் மகன் நல்லா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறக்க போற அந்த இறுதி நொடியில மூச்சு திணற அந்த மரண வழியில கூட அவங்க நினைச்சது தங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின மகனை பத்தி தான், அவனோட நல்வாழ்வை பத்தி தான். சில இதயங்கள் சுக்குநூறாக உடைந்தாலும் ஒருபோதும் சாபமிடாது. உண்மையான அன்புக்கு முற்றுப்புள்ளி உண்டா? சிந்தியுங்கள்.